திருத்தணி அடுத்த அருங்குளம் கூட்டு சாலையில் மனிதநேய பூங்கா வனப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் மரங்களின் மாநாடு நடந்தது. இதில் சீமான் பங்கேற்று மரங்களை வளர்த்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், நம்மாழ்வார், மறைந்த நடிகர் விவேக் உள்ளிட்டோரின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின் அவர்களது பெயரில் மரக்கன்றுகள் நட்டு மாநாட்டில் பேசினார். இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதை விட நாம் நமக்கு உயிர்காற்றை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும். இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம். மரங்களுக்கு என்ன மாநாடு, இவர்களுக்கு என்ன மலை கலந்து விட்டதா? ஆட்சிக்கு வந்தோடனே எந்த வீட்டில் பெண்மகள் பிறந்தாலும் அவளுடைய பேர்ல வைப்பு தொகையா 5000 ரூபாய் போடுவேன். அவ படிச்சுட்டு மன வயதை எட்டி வெளியில வரும்போது 20 லட்சத்தை கையில் கொடுப்பேன், 10 லட்சத்தை கையில் கொடுப்பேன். யாதான் கை விட்டாலும் அவன் கையில 10 லட்சம், அது தனி. ஆனால் படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்க. என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடக்கும். 2 வயசா 2, 3 வயசா 3, 4 வயசா 4 மரம் நாட்டுக்கிட்டே வரணும். அதுல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை, மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா, 10 மரம் நட்டு காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வுல 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்த்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் இருந்து அந்த சான்றிதழை வச்சுக்கணும். எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை. 1000 மரக்கன்றுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம். கண்தானம் பண்ணினான், ரத்ததானம் பண்ணினான், உறுப்பு தானம் பண்ணினான், உடல் தானம் பண்ணினான், அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும். இப்ப மரக்கன்றுகளை நட்டுவான், எல்லாரும் நட்டு அதுபோக மக்கள் நடும்போது மக்களுக்கு 100 மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை, பாராட்டு தொகை, 500 மரம் என்றால் அதற்கு, 1000 மரம் என்றால் அதற்கு. சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது. ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம் 6 மாசம் உள்ள இருக்கணும். ஏய், நல்லவன்னு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணாதான் நடிகை நாடால் ஆசைப்படுறாங்க. நல்லவன்னு ஒப்பேன், ஏப்பேன் அவன் யாருன்னு தெரியாதனாலடா நடிகர் நாடால துடிக்கிறான். நீ பின்னாடி கலையை போற்றுல, கலையை போற்று, கொண்டாடு. அது எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இந்த நாட்டில் சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது. மதுவுக்கு எதிராக போராட்ட மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது. இந்த 3 போதைகளுக்கு இடையான போதை திரை போதை, திரை மயக்கம். அதுக்கு எதிராக ஒரு திரும்ப உங்களுக்கு கனி தர்றேன், காற்று தர்றேன், நீர் தர்றேன், மழை தர்றேன், நிழல் தர்றேன், வீடு கட்ட பலகை தர்றேன், கட்டை எல்லாம் தரேன். ஆனா நீங்க எவனையாவது திட்டணும், உங்களுக்குள்ள அறிவு இல்லைன்னா அவனை திட்டதுக்கு ஏன்டா என்னைய சொல்லி திட்டிய? என்னைய அவனுக்கு மூளை வேலை செய்யலைன்னா அவனை எப்படியா வேற பேர் மரம் ஏன்டா என்னைய கவலைப்படுத்துறிய? அதுக்கு நன்றி கடனாடா இவ்வளவு செய்யற, எனக்கு நன்றி கடனா? மரம் திட்டதுக்கான உங்களை இப்படி வளர்த்துக்க. உங்களுக்கு இருக்கிறது மரம் மயிறு பண்ண.